கடைசி வரைக்கும் அது அவ்வளோதான் இருக்குது. இன்னமும் ஆபத்து வரப்போகுதான், இந்த நிலைமை உருவாயிருக்கு. இந்த நிலைமை உருவாக்குனது யாரு? நம்ம ஓட்டெல்லாம் செல்லாதுன்றாங்க, என்கிட்ட ஐடி கார்டு செல்லாதுங்கிறாங்க. செல்லாதுன்னு சொன்னது யாரு? இப்போ விஜய் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து கடுமையாக பேசினா இங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருக்குமே தேர்தல் ஆணையம் மீது ஒரு நம்பிக்கையற்ற தன்மை வருமா வராதா? பாஜகவை எதிர்த்து கடுமையான வார்த்தைகள் பேசினா பாஜகவோட பிம்பம் உடையுமா உடையாதா? அப்போ விஜய் அதை செய்ய மறுக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதை செஞ்சிருக்கலாம்ல. இங்கே இருக்கிற மற்ற கட்சி தலைவர்களை வச்சுப்போம். எஸ்ஐஆரை எதிர்க்கிற திருமாவளவன் ஆகட்டும், இல்லை கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், இல்லை டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்களாகட்டும், இல்லை ஸ்டாலின் அவர்களாகட்டும், இவங்கெல்லாம் எப்படி எதிர்க்கிறாங்க? பேர் சொல்லி எதிர்க்கிறாங்கல்ல. இவங்க சொல்றது பெரிய தாக்கம் ஏற்படுத்தலன்னே வச்சுப்போம். விஜய் சொன்னா ஏற்படும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, ஏன் சொல்லலை? ரெண்டாவது, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருடைய மனநிலை என்னன்னா, நான் ஒரு 2 வீடியோ காட்டுறேன். திமுக தான் எஸ்ஐஆரை கொண்டு வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போ இவங்களுக்குலாம் நம்ம போய் எப்படி புரிய வைக்கிறது? பயமா இருக்குது. ஐயோ பேசுனா ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு. திமுக தான் எஸ்ஐஆர் கொண்டு வருது, அவங்க ஜெயிக்கிறதுக்காக குறுக்கோளியில் எஸ்ஐஆர்னு ஒரு திட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டாங்கன்றாங்க. அட்டா பாவீங்களா, நான் எப்படிடா இவங்கள நம்ம பேசிக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது போல இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் திரு சே அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் எஸ்ஐஆர் எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் எல்லா ஊர் மக்களையும் கூட்டிட்டு ஒரு பெரிய போராட்டம் மாதிரி நடத்தினாங்க. போராட்டத்தில் ஒரு சிலவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? தாவே கார்படத்தில் ஆதரவு எதிர்ப்பு ரெண்டுமே இருந்துச்சா? ஆமாம், எஸ்ஐஆர் எதிர்த்து ஆதரவுங்கிறது தாவேக்க தொண்டர்கள் அவங்க மத்தியில், இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் எதிர்த்து அவங்க போராட்டம் நடத்துனது ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிராக போராட்டம் மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி கேட்குறீங்களா? நான் பயந்துட்டேன். அந்த மாடலேஷன் உண்மைதான், அதை கேள்வியிலே பதில் இருக்கு. எஸ்ஐஆர் யார் கொண்டு வந்தாங்கன்ற விளக்கத்தை முதல்ல விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்கு சொல்லித்தரணும். எஸ்ஐஆரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு முதல்ல விஜய் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தேர்தல்னா என்ன, அரசுனா என்ன, ஆட்சினா என்ன, கட்சினா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை முதல்ல விஜய் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கீழே இருக்க எல்லாரையுமே தற்கூரின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப தப்புன்னு இந்த போராட்டத்தை பார்த்தா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மேலே இருக்கவங்களே அப்படி தான் இருக்காங்க. தலைமை தி லெஜண்ட் வரைக்கும் தற்கூரியாக தான் இருக்காங்க. முதல் விஜய் ஒரு முந்தா நாள் சனிக்கிழமை ஒரு கடிதம் அறிக்கை எழுதுறாரு. அந்த அறிக்கையை எந்த தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பணும்னு கூட தெரியல. அர்ச்சனா பட்நாயக்குக்கு அனுப்பணும். அவங்க தேர்தல் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறாங்க. அந்த அட்ரஸ்க்கு அனுப்புறதுக்கு பதிலாக கோயம்பேடில் இருக்கிற இந்த தேர்தல் அதிகாரிக்கு அனுப்புகிறாரு. அப்போ அந்த புரிதலே இல்லை. நமக்கு கூகுள் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும் யாருக்கு அனுப்பணும்னு. அந்த புரிதலே இல்லை. அடுத்ததாக விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் எலெக்ஷன் கமிஷன்ற பேரோ, இல்லை அதிகாரிகளோட பேரோ, இல்லை பாஜகவோட பேரோ, இல்லை பீகாரில் இப்படியெல்லாம் குளறுபடிகள் நடந்திருக்கு, இங்கே ரொம்ப அலர்ட்டாக இருங்கன்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வோ ஒரு எச்சரிக்கையோ அதில் எதுவுமே இல்லை. குறிப்பாக அந்த பிஜேபி சம்மந்தப்படுத்தி எதுவுமே இல்லை. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யூடியூப்ல 1,00,000 வீடியோ இருக்கு. ஹவு டு ஃபில் எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்னு 1,00,000 பேர் யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. அதை விஜயும் ஒரு 1,01,000 வீடியோ போட்டிருக்காரு. அவ்வளோதான், 10-11 இருக்குங்க. அவ்வளோதான். வீடியோ ஃபில் பண்ணிக்கோங்க, இந்த பேர்லாம் கரெக்டாக எழுதுங்க, கடைசியில் இனிஷியல்லாம் கரெக்டாக எழுதுங்க, புது வாக்காளர்கள் ஃபார்ம் 6 இப்படி தான் கடுமையாக எதிர்த்திருக்காரு. ஹவு டு ஃபில் ஏ ஃபார்ம்னு சொல்லி கொடுத்து கடுமையாக தேர்தல் ஆணையத்தை எதிர்த்திருக்காரு. இந்த வீடியோவோட தாக்கம் தான். இந்த வீடியோவை திட்டமிட்டு எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்தா மறுநாள் முறுக்கேறி மறுநாள் ஆர்ப்பாட்டத்துக்கு வருவான். இந்த விஜய் இந்த வீடியோவை எப்போ வெளியிட்டிருக்கணும்? உண்மையிலேயே அவருக்கு இந்த நாட்டு மேலே அக்கறை இருக்குது, இந்த வாக்காளர்லாம் திருடுறாங்க, ஒரு கோபம் இருக்குது அப்படின்னா 4ஆம் தேதி எஸ்ஐஆர் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4ஆம் தேதிக்கு முன்னாடியே வெளியிட்டிருக்கணும். இல்லை அந்த 4ஆம் தேதியிலேருந்து ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை ஒரு 3 நாள் கழிச்சு வெளியிட்டிருக்கணும். 15ஆம் தேதி வெளியிடுறாரு. ஏன் இந்த 15ஆம் தேதி தானேங்க வெளியிடுறாரு, இதில் என்னங்க உங்களுக்கு குறை அப்படின்னு நம்ம கேட்கலாம். மொத்தம் 6.5 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில். இதை சரி செய்கிறதுக்கு எத்தனை அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாங்கன்னா 64,000 சம்திங் தான் நியமிச்சிருக்காங்க. ஒரு மாதம் தான் டைம். ஆல்மோஸ்ட் 16 நாள் ஆயிடுச்சு. அப்போனா அவங்க எவ்வளோ கவர் பண்ணியிருப்பாங்க? பாதி தமிழ்நாடு முடிச்சிருப்பாங்க. அப்படின்னா முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு விஜய் மோல் அடிச்சிருக்காரு. நீ இதுக்கப்புறம் வந்தா என்ன வரலனா என்ன அந்த வார்த்தை சொல்ல முடியாது. ஆனால் பழமொழி, நீ வந்தா என்ன வரலனா என்ன அப்படிங்கிற மாதிரி
நகைச்சுவை தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சிட்டாங்க. இதில் எத்தனை பேர் நம்ம நீக்கியிருக்கான்னு தெரியாது. இப்போ நேற்று நான் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன். எங்கள் அம்மாவோட ஓட்டு இருந்தால் தான் எனக்கு அந்த இது என்ட்ரி பண்ண முடியும். சரி, நான் போய் அவங்கள்ட்ட பார்த்தா எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக ஒரே பூத்தில் தான் ஓட்டு போடுறாங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற பெரம்பூரில் இருக்கிற ஒரு பூத்தில் அவங்க பேர் ரெஜிஸ்டர் ஆகுது. 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கிற ஒரு பூத்தில் ரெஜிஸ்டர் ஆகுது. எர்னீஸ்வரன்ற ஒரு நகரில் பூத்தில் ரெஜிஸ்டர் ஆகுது. பின்னாடி ஆதி திராவிடர் காலனின்ற ஒரு பூத்தில் ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த பக்கம்லாம் அவங்க போனதே கிடையாது. அப்போ இத்தனை வருஷமாக அவங்க பேரில் யார் ஓட்டு போட்டிருக்கா? அவங்களோட என்ட்ரி அந்த இடத்துல வச்ச அதிகாரி யார்? எப்படி அந்த குளறுபடி நடந்துச்சுன்னு ஒரே குழப்பம். என்னடா இது ஊரெல்லாம் பேசிட்டு நம்ம வீட்டில் இப்படி ஒன்று அநியாயம் நடக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல இவர் விஜய் இருக்கணும். ஆல்மோஸ்ட் பல குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. சும்மா என் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துது வந்து பாருங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டமைப்பு தான் இந்த ஆர்ப்பாட்டம். அப்படி தான் நடந்திருக்கு. இல்லை, குறிப்பாக ஆர்ப்பாட்டம் நிறைய இடத்துல இருந்திருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட விஜய் அவர்கள் பங்கேற்காத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அவர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வரமாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு ஜஸ்ட் எஸ்ஐஆர், அவ்வளோதான். இதுவே கரூர் பிரச்சனை ஏதாவதுன்னா அவங்க பேர் இழுத்து விட்றாங்கன்னா ஆளாக வந்து நின்றுருப்பார். இதே ஜனநாயகம் படம் ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே ஆளாக வந்து வீடியோ போட்டிருப்பார். அவருக்கு எது பிரச்சனையோ அதுதான் பிரச்சனை. மற்றபடி இந்த எஸ்ஐஆர் பற்றின பிரச்சனைலாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அதை வச்சு நான் பேசும்போது சொல்கிறாரு, ஒரே ஒரு வாக்கு நீக்கப்பட்டால் கூட நம்ம தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் வாதாடுவார். கிழிப்பார். முதல்ல வீட்டு வாசலில் நின்று கருப்பு கொடியாவது காட்டியிருக்கணும். வீட்டு வாசல்லேருந்து கருப்பு கொடி காட்டினாங்கன்னு கிண்டல் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் முதல்ல அது கூட பண்ணலையே. சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. கட்சி மாவட்ட அளவில் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடக்குது. இதை விட கட்சி தலைவருக்கு மெயின் பொறுப்பு வேலை என்ன? ஒரு வீடியோ வெளியிட்டு போயிட்டீங்க, அவ்வளோதானே. அதோட வியூஸ் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 3 கோடி, ஓகே 4, ஓகே 5. அதுதான் அவங்களோட உச்சபட்ச வெற்றியாக பார்க்குறாங்க. வியூஸை தான் அவங்களோட உச்சபட்ச வெற்றியாக பார்க்குறாங்க. உன்னை எதிர்க்கிறவங்க கூட தான் அதை பார்ப்பான். நீ என்ன மேட்ரு பேசுகிறன்னு அந்த எண்ணிக்கையும் தான் அந்த எண்ணிக்கையும் சேர்த்து உங்களுக்கு ஆதரவு எண்ணிக்கையாக பார்க்குறீங்களான்னு தெரில. அப்போ இந்த போராட்டம் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சும்மா கண் துடைப்பு போராட்டம் தான். கண் துடைப்புக்கு பாஜக தேர்தல் ஆணையத்தை எதிர்த்துருக்காங்க. அதை ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வரைக்கும் பேசுனதில் முக்காவாசி திமுக எதிர்ப்பு தான். அதில் நான் முன்னாடி சொன்ன தலைமை தற்கொலையே பயங்கரமாக இருக்கிறாங்க, கீழே இருக்கவங்க நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. தமிழக அரசு எஸ்ஐஆரை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் போடணும்னு சொல்கிறாரு. எங்கேயாவது லாஜிக் இருக்கா? தமிழக அரசு எப்படி ஒரு மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையம் கொண்டு வர ஒரு திட்டத்தை எதிர்க்க முடியும்? ஒரு அரசு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற ஒரு அமைப்பை எப்படி எதிர்க்க முடியும்? அரசு வந்து அனைத்து கட்சி கூட்டம் போடும், ஒத்துக்கிறோம். என்ன பண்ணும்? எஸ்ஐஆர்னு ஒன்று வருதுங்க, அனைத்து கட்சி கூட்டம் எல்லாரும் வாங்க, அனைத்து கட்சி எல்லாரும் வாங்க, இதில் கருத்து சொல்லுங்க, இதில் ஆலோசனை சொல்லுங்க, இது சாத்தியமா, 1 மாசத்துல சாத்தியமா, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இதில் என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு கூட்டமாக நடத்தும். அதுல இருந்து ஆய்வு செய்யும். இப்படி வேணா அரசு நடத்தலாம். ஆனால் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தமிழ்நாடு அரசு எப்படி எதிர்க்கும்? அரசுனா என்ன, அரசாங்கம்னா என்ன, கட்சினா என்னன்னு வித்தியாசம் தெரியல. ஒரு கட்சி எதிர்க்கும், ஒரு சிபிஐ எதிர்க்கும், என்ஐஏ எதிர்க்கும், சுப்ரீம் கோர்ட்டை எதிர்க்கும், தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கும். ஒரு அரசு எப்படி எதிர்க்கும்? அப்படி எதிர்க்க முடியாதுல்ல. அது எதிர்க்கணுங்கிறார் அறிவு கட்டத்தனமா. 2வது, நீங்கள் இன்னும் தீர்மானம் நிறைவேற்றுற அப்படின்னா, தீர்மானம் எதுக்கு நிறைவேற்றணும்? தீர்மானம் நிறைவேற்றினா எஸ்ஐஆர் போயிருமா? இப்போ நாளைக்கு தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னு வச்சுக்கோம், நாளை கழிச்சு எஸ்ஐஆர் ரத்துன்னு சொல்லிடுவாங்களா? நம்ம இயல்பாக கேட்குற கேள்வி. ஒரு அறிவு வேணாமா? எத்தனை தீர்மானம் அப்படி ஏற்றப்பட்டு சும்மா நிலுவையில் இருக்குன்னு தெரியுமா? தீர்மானம் என்னன்னா, இந்த விவகாரத்தை தமிழ்நாடு அரசு எதிர்க்குது, அதுக்கு ஒரு தீர்மானம், அவ்வளோதான். இவங்க மாநாட்டில் தீர்மானம்னு போடுறாங்கல்ல, எதுக்கோ போடுறாங்கல்ல, அந்த தீர்மானம் பவர் என்ன? ஒன்றுமே இல்லை. எங்கள் கட்சி இந்த விஷயத்தை எதிர்க்குது அப்படின்றது தீர்மானம். அதில் நாங்கள் ரொம்ப தீர்மானமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதான் தீர்மானம். இதில் தீர்மானம் போட்டு என்ன, அதான் நாங்கள் எதிர்ப்புன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இந்த கட்சி அனௌன்ஸ் பண்ணிச்சு, எதிர்கட்சி அனௌன்ஸ் கூட்டணி கட்சிகள்லாம் அனௌன்ஸ் பண்ணிருச்சு, எதிர்கட்சிகள் ஆதரவுன்னு அனௌன்ஸ் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் தீர்மானமாக நாங்கள் எதிர்க்கிறோம், தீர்மானமாக அதை போட்டால் தான் உங்களுக்கு இதுவாக இருக்குமா? அப்படி ஒரு வாதத்தை வைக்கிறார் முட்டாள்தனமாக. இவங்க அதை எதிர்க்கிறன்னு உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற உச்சநீதிமன்றத்துக்கே போயிட்டாங்க. இன்னும் தாவேக்கா அந்த முடிவு எடுக்கவே இல்லை. இப்போதான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு. அவங்க உச்சநீதிமன்றம் போய் ஃபைட் பண்ணி, இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி,
அது இவங்களை எதிர்க்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடுகளில் கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு ஆளுங்கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வீடு வீடாக வீதி வீதியாக பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கூட கட்சி நிர்வாகிகளை அனுப்புகிறாங்க. கட்சி நிர்வாகிகளை அனுப்பி உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை, ஓட்டு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணதில்லை, நான் பண்ணித்தரேன்றாங்க. நியாயமாக நீயும் தான் அதை பண்ணணும். பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கூட ஒரு 10 பேர் போ, நீ 26% வச்சுருக்கேங்கிறீங்கல்ல, 10 பேர் போகலாம். ஒரு வார்டுக்குள்ளே பிஎல்ஓ ஆஃபீஸர் கூட 5 பேர் போகலாம். நீங்களாம் சின்ன பசங்களாக இருக்கீங்கன்னு வேறு சொல்கிறீங்க. 2 மாடி ஏறி இறங்கு. இப்போல்லாம் தெருவில் ஒரு 2 மாடியாக இருக்குது, எல்லாம் வீட்டை வேறு கட்டி வச்சிட்டாங்க. போய் இறங்கி நீ போய் வேலை செய்ய. திமுக ஃபார்ம் தர மாட்டேங்குதுங்கன்னா முட்டாள்தனமாக இல்லை? திமுக எனக்கு புரியல. தேர்தல் ஆணையம் நியமிச்ச ஒரு அதிகாரி திமுக ஃபார்மை ஒழிச்சு வச்சுக்குதுங்கிறாங்க. மொத்தமாக இங்கே 3 கட்சிகளுக்கு மட்டும்தான் அந்த படிவங்களை கொடுக்குறாங்க. உனக்கு கொடுக்கலன்னா நீ கூட போ. அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸோட ஃபோன் நம்பர் இருக்குது, நீ நெட்டில் எடுக்கலாம். பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் ஃபோன் பண்ணி என் வீட்டுக்கு நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்டுக்கலாம். அன்றைக்கி நீ லீவ் போடலாம். நான் இன்றைக்கி வரீங்களா, சரி ஓகே. ஒரு வேளை உங்களுக்கு ஃபோன் நம்பர் எடுக்க முடியலன்னா ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸுக்கு ஒரு வீட்டுக்கும் 3 முறை போகணும்னு ஒரு விதி இருக்குது. 3 முறை வருவாங்க. இன்னொன்று என்னென்னா, சாதாரண அங்கன்வாடி தொழிலாளர்களும் இப்படியான ஆசிரியர்கள் தான் வராங்க. ரொம்ப கிளவராக பர்ஃபெக்டாக வேலை செய்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக நிதானமாக. நான் ஒரு 10 பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டேன். ரொம்ப படிக்க தெரியாத ஆளுங்களுக்கெல்லாம் போயிட்டு, அக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு ஃபார்ம் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு வேளை இதில் தப்பாயிருச்சுன்னா நான் வச்சுருக்க ஃபார்மில் நான் தெளிவாக ஒரு ஃபார்ம் தான் தராங்கன்றாங்க. எதுக்குங்க ஒரு ஃபார்ம் தரீங்கன்னு கேட்டேன். இவங்க 2 ஃபார்மும் கொடுத்து 2 ஃபார்மும் தப்பாக எழுதிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். நான் அழகாக ஒரு ஃபார்மை கையில் வச்சுக்கிறேன். அவங்க தப்பாக எழுதிட்டாங்கன்னா நான் அதில் திருத்தி தரேன். அவங்களுக்கு அதை சர்ச் பண்ண கூட தெரியல. என் ஆண்ட்ராய்டு ஃபோனை நான் நெட்டு யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு சர்ச் பண்ணி நம்பர் எழுதி தரேன். அவங்க எந்த பூத்தில் எந்த வருஷம் போட்டாங்கன்னு பார்த்து நான் ரிசர்ச் பண்ணி தரேன். ஒரு சின்ன பொண்ணு தான் அவங்க உதவி செய்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயும் இந்த பொறுமையான அணுகுமுறை இருக்குல்ல. இப்போ இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை ஒரு எதிரி மாதிரி மாற்றுறது தாவேக்கா. பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் எல்லாமே திமுக அடியாள், திமுகவோட குண்டர்கள் அப்படின்னு ஆதவ் பேசுகிறாரு. இப்போ இப்படி பேசிட்டாங்க. தாவேக்காவுடைய தொண்டரோட வீட்டுக்கு இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் வரும்போது அந்த தாவேக்கா தொண்டர் ஒரு சின்ன பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பார்ப்பான். நீ அவங்க ஆளுதானன்னு பண்ணுவான். ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்காது. வாய்க்கா தகராறு மாதிரி ஓடும், கைகலப்பாகும். இந்த கலவரத்தை தூண்டுறதுக்கு தானே இவர் வேலையை பார்க்குறாரு. பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணலாம். பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணலாம். ஆன்லைனில் ஃபார்மை ஃபில் பண்ணி உன் ஆளுங்களுக்கு 10 பேர் உன் தொண்டர்கள் நீ இறக்கலாம். 1 மாதம் நீ கஷ்டப்பட மாட்டியா? நீ ஆட்சி அமைக்கணுங்கிறக்கா 1 மாதம் நீ உன் தொண்டர்களை இறக்கி கஷ்டப்பட மாட்டியா? அது கூட நோகாமல் தான் இருப்பியா? விஜய் பாலவாக்கத்தில் மட்டும் போய் வீடு வீடாக போக சொல்லுங்க, போவாரா? போக மாட்டார். எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஓட்டை நீக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பொங்கி வீடியோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அப்படி தான் இருக்குது. 2 வீடு பட்டினப்பாக்கமா இங்கேயான்னு கன்ஃபியூஸ் ஆகி தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சிக்கல் வரும்போது யார் இருக்கணுமோ, இது ஓப்பனான ஒரு ஆப்ஷன் தான். பிஎல்ஓ அதிகாரிகள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓப்பனான ஒரு ஆப்ஷன் தான். நீ அவனை குறை சொல்கிறதுக்கு நீ போயிட்டே போ. இப்போ திமுக அந்த ஸ்டாண்ட் தான் எடுத்துருக்கு. உச்சநீதிமன்றம் போகுது, அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அது வரைக்கும் நேரம் இல்லை. கீழே ஆர்ப்பாட்டம் நடத்துது, எதிர்ப்பு தெரிவிக்குது. சரி, அதையே அப்படியே விட்டால் அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரி, நம்ம இருக்க வாக்குகளை அவங்களுடைய இதுலேயே நுழைஞ்சு நம்ம சரி பண்ணுவோம்னு சொல்லி இறங்கி வேலை செய்யுது. கூட்டணி கட்சிகளும் வேலை செய்கிறாங்க. ஈவன் அதிமுக கூட இறங்குது. ஆதரவாக தெரிவித்த அதிமுக கூட எஸ்ஐஆருக்கு எப்படி ஃபில் பண்ணணும், என்ன பண்ணணும்னு அவங்களுமே வராங்க. இப்போ என் தெருவில் இருக்கிற அதிமுக நிர்வாகி தான் வீடு வீடாக போகிறாரு. அவங்களுமே பண்ணுறாங்க. இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா, திமுக அதிமுக நிர்வாகி பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப சோர்வாகுது. ஒரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு மாடி ஏறி இறங்கி ஒரு தெருவில் 10 வீடு மாடி வீடாக இருந்தால் ஏறி இறங்க முடியுமா? 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிட்டு வர முடியுமா? ரொம்ப டயர்டாயிரும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களாம். இப்போ இந்த நாள்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதுக்கு துணையாக நிற்கிறது எல்லா கட்சியும் நிற்கணும். இப்போ இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை விட்டுட்டு நான் ஒரு கட்சியை குறை சொல்லிட்டு வீட்டில் போய் நாளைக்கெல்லாம் தூங்கிடுது. இன்றைக்கெலாம் என்ன வேலை தாவேக்காக்கு? இன்றைக்கி என்ன வேலை? இன்றைக்கி நம்ம மானிட்டர் பண்ண முடியும். பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் எங்கே இருக்காருன்னு மானிட்டர் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு மானிட்டர் பண்ண முடியும். சீமான் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு மானிட்டர் பண்ண முடியும். ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, திருமாவளவன் என்ன பண்ணுறாருன்னு மானிட்டர் பண்ண முடியும். விஜய் என்ன பண்ணுறாரு, ஆதவர்ஜனா என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, புஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு, ராஜ்மோகன் என்ன பண்ணுறாரு, மானிட்டர் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்சியை நம்பி இந்த நாட்டை எப்படி கொடுக்கறது? இல்லை, முக்கியமாக அவர் பேசுனதில்
எஸ்ஏஆருக்கு வந்து அவரோட சைட்ல இருந்து பாக்குறப்போ அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஜென்சிகள் ஓட்டு வந்து முக்கியமான ஓட்டு, அவங்களோட ஓட்டு வந்து போயிடக்கூடாது, அதனால எஸ்ஏஆர் எதிர்த்து அந்த மாதிரி போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோ விடுறாரு. அதாவது வீடியோ இல்லை, முத நாங்கள் தான் எதிர்த்தோம்லாம் ஒரு வடையை விட்டார். எப்படா எதிர்த்தாரு? நானும் போயிட்டு கிராக்ல செக் பண்ணுறேன், சாட் ஜிபிடி போடுறேன், யூடியூப்ல சர்ச் பண்ணுறேன், எல்லாம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அறிக்கை எப்போ வருதுன்னா சம்திங் ஜூன் நினைக்கிறேன், ஜூலை நினைக்கிறேன். ராகுல் காந்தி எஸ்ஐஆர் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்துறாரு, அவர் கைது செய்யப்படுறாரு. அதுக்கு விஜய் இங்க ட்வீட் போடுறாரு, நாங்க தான் முதல் எடுத்தோம்னு. இப்ப ராகுல் காந்தி கூட சேர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் யார் தெரியுமா? இங்க இருக்க திமுக எம்பிக்கள். ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு, நாங்க தான் எதிர்த்தோம் அப்படிங்கிறாரு. அடுத்ததா ஆதவர்ஜன் ஒரு ட்வீட் போடுறாரு இதே எஸ்ஐஆருக்கு எதிராக. இதை 2 அறிக்கையை வச்சுக்கிட்டு தான் நாங்க தான் ஃபர்ஸ்ட் எதிர்த்தோங்கிறாங்க. சரி, ஓகே, வச்சு இந்த கிரெடிட்ஸ் வச்சுக்கோ, ஒன்றும் சாதிக்க பொருள் வச்சுக்க. 2ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ நினைக்கிறேன் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. அது வந்து தலைமைச் செயலகத்தில் நடக்கல, வெளியில் நடக்குது. அரசு ஏற்பாடு பண்ணலை, வெளியில் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு உனக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. உனக்கு என்ன வேணாலும் மாற்றுக்கிற திமுக கூட இருக்கணும். இது வந்து வாக்கு ஒரு வாக்கு திருட்டு சம்பந்தமான ஒரு விஷயம். நீ வந்து நின்றுட்டு இவங்களும் எதிர்த்து பேசிட்டு நாங்களும் பார்த்துக்கிறோன்னு போகணும். சரி, நீ இதுக்கு வரல. அன்னையிலிருந்தே நீ மும்முரமாக இறங்கியிருக்கணும். வீதி வீதியாக, தெரு தெருவா, வீடு வீடாக இறங்கி செஞ்சுருக்கணும். 15 நாளாக நல்லா தூங்கிட்டு நடுவில் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அதில் ஒரு கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 15 நாள் கழிச்சு வந்ததுக்கப்புறமா ஜென்சி ஓட்டெல்லாம் காணாமல் போகுது, ஜென்சிலாம் ரொம்ப உஷாராக இருங்க, ஃபார்ம் 6 எடுங்க அப்படின்னா இது அவங்களுக்கு தெரியாதா? ஃபார்ம் 6 எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா? இல்லை அவங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்க மாட்டாங்களா? விஜய் வந்து 16ஆம் தேதி சொல்லும் போது தான் ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்கிறதா, உடனே நான் டவுன்லோட் செய்கிறேன், தளபதி சொல்லிவிட்டாருன்னு போய் பண்ணுவாங்களா? கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணாமா? 16ஆம் தேதி வரைக்குமா வெயிட் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு பாதி ஜென்சி கிட்ஸோட வீட்டுக்கு போயிட்டாங்க. 16 நாள் சொல்றேன் கணக்குப்படி, பாதி ஜென்சி வீட்டுக்கு போயிட்டானுங்க. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, வீடு காலி பண்ணி இருக்கிறாங்க, ஓட்டு அங்க இருக்கு இங்க இல்ல, நடுவில் டெலிட் ஆகி 2 ஓட்டர் ஐடி 3 ஓட்டர் ஐடிலாம் வச்சிருக்காங்க. எந்த ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்கறதுன்னு தெரியல. பாதி பேர் இப்பதான் இங்க ஓட்டே போடாம இப்பதான் கல்யாணமா இங்கதான் வந்திருக்கிறாங்க. அப்ப நிறைய சிக்கல் இருக்கு. அவெல்லாம் அதுக்கே திணறிக்கிட்டு இருக்கிறான் பாதி பேர். இப்போ வந்து இவர் வந்து விளாக் வீடியோ போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஜென்சி ஓட்டுகள் திருட போகப்படுப்பாங்க. நிறைய பேர் விஜய் சொல்றது கேட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நானும் சொல்றேன். 1ஆம் தேதி சம்திங் 2ஆம் தேதி நான் ஒரு ட்வீட் போடுறேன், அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் போது. அப்ப இவர் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல திமுக எதிர்த்து அதிகமா போடுறாரு. எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த அறிக்கையில திமுக எதிர்த்து அதிகமா போடுறாரு. பாஜக எதிர்த்து 2 இடத்துல மட்டும் தான் பாஜக மென்ஷன் பண்றாரு. அப்ப அந்த அறிக்கையை டேக் பண்ணி நானே என்ன சொல்றேன்னா, நீங்க எதிர்க்கிறதா சரிதான், நீங்க வந்து ஒரு வீடியோவா வெளியிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி மாதிரி ஒரு எல்இடி டிவியில இந்த மாதிரி இத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, இத்தனை பெண்கள், இத்தனை புது வாக்காளர்கள், இத்தனை பேர் இறந்தவங்க, இத்தனை பேர் இருக்கு, இப்போ இது எல்லாமே இந்த எஸ்ஐஆர் மூலியமா இவ்வளவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு, அதனால இது எப்படி அமலாகும், எப்படி பண்ணுவாங்க, எப்படி இது செய்வாங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க, பீகார்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபுல் டீட்டெயிலோட விஜய் ஒரு 4ஆம் தேதி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாருன்னா, இன்னைக்கு விஜயோட மார்க்கெட் எந்த அளவுல இருக்கும்? இதை நான் அன்னைக்கே மென்ஷன் பண்ணி போட்டேன். நீங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதை பார்ப்பாங்க. ஏன் அதை பண்ணாம ஒரு அறிக்கையா வெளியிடுறீங்க அப்படின்னு அன்னைக்கே நான் ட்வீட் பண்ணி போட்டேன். நீங்க வீடியோ வெளியிட்றீங்க, ஓகே ஃபைன், வீடியோ வெளியிட்றீங்க, என்ன பயன்? என்ன சொல்லியிருக்கீங்க? அதுல யாரை எதிர்த்துருக்கிறீங்க? யாரை எதிர்த்துருக்கீங்க? நீங்க யாரையுமே எதிர்க்கல. திமுக கூட பேர் சொல்லி எதிர்க்கல. யாருமே எதிர்க்காம 9 நிமிஷத்துல வடையை மட்டுமே சுட்டுருக்காங்க. இது எப்படி ஃபீல் பண்ணணும்? கடைசி வரைக்கும் அது அவ்வளவுதான் இருக்கு. என்னமோ ஆபத்து வரப்போகுதான், இந்த நிலைமை உருவாயிருக்கு. இந்த நிலைமை உருவாக்குனது யாரு? நம்ம ஓட்டெல்லாம் செல்லாதுன்றாங்க, என்கிட்ட ஐடி கார்டு செல்லாதுங்கிறாங்க. செல்லாதுன்னு சொன்னது யாரு? அப்ப இதெல்லாம் கேள்வி வருது இல்ல, இதெல்லாம் யாரு சொல்லணும்? இப்ப விஜய் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து கடுமையா பேசினா இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருக்குமே தேர்தல் ஆணையம் மீது ஒரு நம்பிக்கையற்ற தன்மை வருமா வராதா? பாஜகவை எதிர்த்து கடுமையான வார்த்தைகள் பேசினா பாஜகவோட பிம்பம் உடையுமா உடையாதா? அப்ப விஜய் அதை செய்ய மறுக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதை செஞ்சிருக்கலாம்ல. இங்க இருக்கிற மற்ற கட்சி தலைவர்களை வச்சுப்போம், எஸ்ஐஆரை எதிர்க்கிற திருமாவளவன் ஆகட்டும், இல்லை கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், இல்லை டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்களாகட்டும், இல்லை ஸ்டாலின் அவர்களாகட்டும், இவங்கெல்லாம் எப்படி எதிர்க்கிறாங்க? பேர் சொல்லி எதிர்க்கிறாங்கல்ல. அந்த இவங்க சொல்றது பெரிய தாக்கம் ஏற்படுத்தலன்னே வச்சுப்போம். விஜய் சொன்னா ஏற்படும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, ஏன் சொல்லலை? அதுதான் நம்ம கேள்வி. நீங்க இது என்னைக்கு சொல்லணும், ஏன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ரெண்டாவது அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருடைய மனநிலை என்னன்னா, நான் ஒரு 2 வீடியோ காட்டுறேன். திமுக தான் எஸ்ஐஆரை கொண்டு வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போ இவங்களுக்குலாம் நம்ம போய் எப்படி புரிய வைக்கிறது? பயமா இருக்குது. ஐயோ பேசுனா ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு. திமுக தான் எஸ்ஐஆர் கொண்டு வருது, அவங்க ஜெயிக்கிறதுக்காக குறுக்கோளியில் எஸ்ஐஆர்னு ஒரு திட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டாங்கன்றாங்க. அடா பாவீங்களா, நான் எப்படிடா இவங்கள நம்ம பேசிக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது போல இருக்கு. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி.